பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அறிவிப்பை முதல் கட்சியாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி அமைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணியை முடுக்கிவிட்டுள்ளார். இதற்காக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பதவிகளையும் அவர் அறிவித்து வருகிறார். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனாவை தமிழக முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தனது ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார். தனது ஆதரவை அப்பொழுது ஆனந்திடம் தெரிவித்த முஸ்தபா 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் தமிழக முஸ்லிம் லீக் கட்சி இடம்பெறும் என தெரிவித்தார். யூடியூபர் ரன்வீர் தெரிவித்த ஒரு தரமற்ற கருத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. பிரபலம் ஆகிவிட்டால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ரன்வீர் மூளையில் சேறுதான் இருப்பதாக நீதிபதி சூரியகாந்த் விமர்சித்ததுடன் அத்தகைய நபரை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிராக நடைபெறும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக மாணவர் அணி சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். பள்ளி, கல்லூரிகள் என அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமை நடைபெறுவதாகவும், இதை முதலமைச்சர் கண்டுகொள்ளாமல் தனது மகனை ப்ரமோட் செய்வதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் கோவை சத்யன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல். முருகனின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்றும், தமிழ் கடவுள் முருகர் தங்களோடுதான் இருப்பதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒன்றிணைந்து முதலமைச்சர் தலைமையில் வீறு கொண்டு எழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதில் முருகப்பெருமானும் உறுதியோடு உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்தால் மட்டுமே தமிழக கல்வி திட்டங்களுக்கு நிதி அளிக்கப்படும் என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில், கோலங்களுடன் இந்திக்கு எதிரான வாசகங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ்நாட்டின் நிதி எங்கே? ஸ்டாப் ஹிந்தி இம்போசிஷன் என்ற வாசகங்களுடன் இணையத்தில் கோலங்கள் பதிவிடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நாளை வரை வறண்ட வானிலையே காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்றும், வரும் 23ஆம் தேதி வரையில் சென்னையில் 34 டிகிரி செல்சியஸ் வெப்பம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 35 டிகிரி செல்சியஸும், மதுரையில் 35 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் பாஜக அரசின் அரசியல் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கை என காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில், பாஜக அரசு அவசரமாக தலைமை தேர்தல் ஆணையரை நியமித்தது ஏன் என்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த செயல் தேர்தல் நடைமுறையை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும் காங்கிரஸ் சாடியுள்ளது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக புகார் எழுந்த நிலையில், இந்த திடீர் நியமனம் அந்த புகாருக்கு வலு சேர்க்கும் வகையில் உள்ளது என்றும் காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருக்கிறது. இரண்டாயிரத்து 2017-2020 ஆண்டு வரை நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி தொகையை மார்ச் 31ஆம் தேதிக்குள் செலுத்தினால் நிலுவையில் உள்ள வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். வணிக வரித்துறையில் 2024-25ஆம் ஆண்டில் 1,13,235 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும்,
இது கடந்த ஆண்டை விட 12,000 கோடி அதிகம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆட்டோ கட்டணத்தை மாற்றி அமைப்பது குறித்து தொழிற்சங்க நிர்வாகிகள் அமைச்சர் சிவசங்கரை இன்று சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் கலந்து ஆலோசித்துவிட்டு ஆட்டோ கட்டண உயர்வு குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் தொழிற்சங்க நிர்வாகிகளின் கருத்துக்கள் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டு உரிய தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணத்தை 50 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என அமைச்சரிடம் தொழிற்சங்க நிர்வாகிகள் வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. நிதி உதவி பெறும் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர், பிரதமரின் அன்னை பாதுகாப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விடுவிக்கவில்லை என்றும், காலதாமதமாக நிதி வழங்குவதால் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு நிதியை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அதிமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களுடன் வரும் 24ஆம் தேதி இபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பூத் கமிட்டி அமைப்பது, கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவை குறித்து இபிஎஸ் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என அதிமுக தலைமை அறிவித்திருக்கிறது. நடிகர் விஜய் தனியாக சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவது எத்தனை பேருக்கு தெரியும் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் வித்யாஸ்ரமம் என்ற பெயரில் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருவதாக கூறிய அண்ணாமலை, எஸ்.ஏ. சந்திரசேகரின் அறக்கட்டளை பெயரில் அப்பள்ளி நடத்தப்படுவதாகவும், அதில் ஹிந்தி இருக்கும்போது மும்மொழியை எப்படி அவர்கள் எதிர்க்கலாம் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் விஜயின் மகன் பிரெஞ்சு படிப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட 18 மாவட்ட விவசாயிகளுக்கு 496.80 கோடி ரூபாய் நிவாரணம் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 5.18 லட்சம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறிய அவர், இந்த நிவாரண நிதி ஓரிரு நாட்களில் வங்கிகளில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மதராசி திரைப்படம் சிவகார்த்திகேயன் சினிமா கரியரில் அவரை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என அப்படத்தின் இயக்குனர் முருகதாஸ் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். வட இந்தியாவில் உள்ள மக்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை வைத்து இப்படத்தின் கதைக்களம் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியர்கள் தென்னிந்தியர்களை குறிப்பிடும் வார்த்தைதான் மதராசி எனவும் இயக்குனர் முருகதாஸ் விளக்கியுள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.